தேஜஸ்வி சூர்யா இஸ்லாமியர்களுடைய ஒரு சென்ட் இடம் கூட இந்துக்களுக்கு தேவையில்லை. டேய் என்னடா பேசுற? இந்துக்கள் இப்போ இந்த இஸ்லாமியருடைய சொத்தை எடுத்துக்குவாங்கன்றதான் பிரச்சனையா? எப்படி திருப்புறான் பாருங்க. இஸ்லாமியர்களுடைய சொத்து ஒரு இது கூட ஒரு அடி கூட யாருக்கு தேவையில்லை? இந்துக்களுக்கு தேவையில்லை. இஸ்லாமியர்களுடைய சொத்தை எடுத்து இந்துக்களுக்கு கொடுத்துருவாங்கன்னு சட்டம் சொல்லுதா? இல்ல அதற்காக தான் நாங்க போராடிட்டு இருக்கோமா? இவங்க அது பண்ண மாட்டேன்னு சொல்றதுலேயே ஒரு விதமான ஒரு திருப்புற நோக்கம் பாருங்க. அது சப்ஜெக்டே அது கிடையாது. மக்கள் கிட்ட ஒரு பிரிவினைவாதத்தை அப்ப ஒரு அரசனுடைய அறிக்கை எப்படி இருக்குன்னா, ஆர் தி வக்ஃப் ப்ராப்பர்ட்டிஸ் ரிவோக்கபிள்? நோ, since the ownership of the property is transferred to Allah from the waqf in the case of waqf and the property cannot be taken back from Allah once a property becomes waqf. அப்படின்னா உடனே இந்த அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தை மேல ஒரு வெறுப்புணர்ச்சி வரணும். என்னமோ போற போக்குல நீங்க ஒரு சொத்தை வச்சிருப்பீங்க. ஆக்சுவலி நான் ஒரு விஷயம் மென்ஷன் பண்ண நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டாக விஐடியில் வந்து ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஒன்று பண்ணுறேன், ஒரு ரெஸ்கியூ ப்ரோக்ராம் மாதிரி ஆப்ரேஷன் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு கன்ஸோட வந்து ஒரு ட்ரை ஒன்று பண்ணாங்க. அதுலேயுமே வந்து அல்லாஹ் அக்பர் இவங்க கத்திட்டே போனாங்க. ஒரு மத ரீதியான ஒரு வேறுபாடையும் ஒரு வெறுப்பையும் அந்த வார்த்தையின் மீது நான் சொன்னேன். இதுக்கு இப்போ நான் டாபிக்லேருந்து டைவர்ட் ஆகி ஒரு ஷார்ட்டாக ஒரு விஷயம் சொல்லணும்னா, அல்லாஹ் அக்பர் அப்படிங்கிற வார்த்தையின் மீது வெறுப்புணர்வு வந்தது எதனால் அப்படின்னா, கல் தறுக்கும்போது அதை சொல்லி தான் அறுப்பாங்க அப்படிங்கிறது தான். இதுதான் நான் சொன்னேன். எப்பா கல் தறுத்து அல்லாஹ் அக்பர் சொல்கிறவனுக்கும் ஒரு இஸ்லாமிய தாடியை பிடிச்சி இழுத்து அவனை கும்பல் படுகொலை செய்யும் போது நீங்கள் ஜெய் ஸ்ரீராம் சொல்கிறதும் ஒன்று தான். இப்போ அந்த மாதிரி ஒரு வார்த்தையின் மீது வந்து வெறுப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான அரசியல் வந்து பெருசாக நடந்துகிட்டு இருக்கு. லெட்ஸ் கம் டு த பாயிண்ட். இப்போ என்னென்னா, அப்போ அல்லாஹ் சொத்தை கொடுத்துருவாங்க. அந்த அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, நான் வருவேன், இப்போ உங்கள் சொத்து நாங்கள் இருக்கோம், ஏய் நான் தான் வக்ஃப் போர்டு, இது அல்லாஹ் கொடுத்தாச்சு எடுத்துன்னு போங்க அப்படிங்கிற மாதிரி அப்படி கொடுத்துட முடியுமா? அப்போ வக்ஃபுடைய அடிப்படை என்ன? வக்ஃப் அப்படின்னா என்னன்னா, ஒரு கட்டமைப்பை கட்ட பஞ்சாயத்து அமைப்பு மாதிரி வந்து அவர் சொல்றாரு லேண்ட் கிராபிங் மாஃபியாங்கிறாரு கிரண் ரிஜிஜு. நம்மளா நீங்க சொல்றது மட்டும் இல்லை, அவர் பார்லிமெண்ட்ல சொன்ன வார்த்தை தானே, இட்ஸ் லைக் லேண்ட் கிராபிங் மாஃபியா அப்படிங்கிறார். எவ்வளோ ஒரு இரக்கமற்ற அரக்கத்தனமான பேச்சு இது, லேண்ட் கிராபிங் மாஃபியா அப்படிங்கிறார். வக்ஃப் அப்படின்னுடைய அடிப்படை என்னன்னா, எனக்கு சொந்தமான, நான் இந்த மண்ணை ஆண்டு கொண்டிருக்கும் அரசனாக இருந்தாலும் அரசு புறம்போக்கு நிலங்களையோ அல்லது அனாமதேய இடங்களையோ அல்லது கேட்பாரற்று கிடக்கும் இடங்களையோ வக்ஃபாக தர முடியாது. அடிப்படையை புரிஞ்சுக்கணும். என்கிட்ட காசு இருந்து என் அரசவைக்கு கீழேயோ ஏதோ ஒரு இடம் இருந்து அந்த இடத்தை நான் பணம் கொடுத்தோ அல்லது பொருளாதாரம் தந்தோ வாங்கி இருந்து அது என் பேர்ல இருந்து அது